லீடர்ஷிப் இன் ஒயிட் கோட். ஸோ ஒரு டாக்டர் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு டாக்டர் ஆஸ்பெக்ட்ல தான் பார்க்குறோமே தவிர, அவங்கள ஒரு லீடரா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு டாக்டர் ஒரு கிளினிக்க ரன் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு கீழ ஒரு டீம் கண்டிப்பா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு ஜூனியர் டாக்டர் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்குன்னு சொல்லி ஒர்க் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம ஆக்சுவலி லீட் பண்ற ஒருத்தவங்க தான் அந்த டாக்டர். கண்டிப்பா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி டாக்டர்ஸ்க்கு வந்து தானாவே வந்துரும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் எப்பவுமே இருக்கும். தே கேன் பி அன் ஆன்டர்பிரினர். தே ஆர் ஆக்சுவலி டூயிங் த ரோல் ஆஃப் அ லீடர் as you said. They're also doing a role of psychologist sometimes. And we all took oath end of the day. So அந்த ஒரு எத்திக்ஸ் அப்படின்றது கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்றத we follow. We have this emotional intelligence ன்ற ஒரு விஷயமும் வந்து இன்வால்வ் ஆகுது. நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அவங்கள ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல யோசிக்காம we always see with empathy. And ஒரு எமோஷனலா நம்ம ஹேண்டில் பண்றோம். That's where the satisfaction also comes to any good doctor அப்படின்னு நான் சொல்லுவேன். So அந்த டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அந்த ஒரு ட்ரஸ்டோட அவங்க உள்ள வருவாங்க. அந்த ட்ரஸ்ட்டை நம்ம வந்து கண்டிப்பா உடைக்க கூடாதுன்ற ஒரு எமோஷன் எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பிசினஸ் ஆஸ்பெக்ட். இட் இஸ் மோர் ஆஃப் எமோஷனல் அண்ட் பிசினஸ் ஆஸ்பெக்ட். இன் டாக்டர் ஏஸ்தெட்டிக்ஸ் டெஃபினெட்லி ஐ எம் டூயிங் மல்டிபிள் ரோல்ஸ். கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அந்த டாக்டர் ரோல் தான் என்னுடைய ஃபேவரட் ரோல். செகண்டரி தான் என்னுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் ரோல் அப்படின்னு நான் சொல்வேன்.